ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வாங்க ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி அன்னாபிஷேக நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு அன்னத்தால் அலங்காரம் பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷமான நாள். அந்த அபிஷேகத்தன்னைக்கு நம்ம கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கோம். இன்றைக்கி அவருக்கும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன், தீபார்த்தனை காமிச்சிட்டேன். ஆனால் என்னவோ மிஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டாண்ட இருக்க பூவில் ஏதாச்சும் ஒன்று பறித்து வைக்கலான்னு பார்த்தேன். பட் இந்த பூலாம் வைக்கலாமா என்னன்னு தெரியாது. இந்த பூ நல்லா இருக்கேன்னு நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பூ பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த பூவோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம சிவனுக்கு நம்ம கையால் அன்னாபிஷேகம் பண்ணுறோம். கண்டிப்பாக சிவன் இதை ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம அவருக்கு அழகாக வச்சு அலங்காரம் பண்ணலாம். இந்த அன்னாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேகம் பண்ண சாதத்தை நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கழித்து கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கோங்க. வீட்டில் சிவன் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சாமி கும்பிடுங்க. அதுவே நல்லது தான். ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய.